போனோகிராஃபியோடைய அதிகரிப்பு இருக்கப்ப ஏர்ஜ் இருக்கும், ஃபேன்சியா இருக்கும், பிராக்டிகாலிட்டி இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் இருக்கும் போல ஃபேண்டசி. பட் ரியாலிட்டின்னு வரும்போது ரொம்ப புவரா இருக்கும். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால சாட்டிஸ்ஃபேக்ஷனோ கிராட்டிஃபிகேஷனோ இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வெளியே. ஒய்ஃபை பிடிக்காது, ஹஸ்பண்டை பிடிக்காது, வெளியே தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி வெளியே தேடும்போது இவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம குழந்தைகளை பத்தி மட்டும் பேசணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ இளைஞர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. ஒரு வேலை செய்யற இடத்துல அபியூஸ் நடக்குது, ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஏன் நடக்குது? ஒரு கல்யாணமான ஒருத்தர் தான் அபியூஸ் பண்ணுவாங்க, இல்ல லேடியா எடுத்துக்கிட்டாலும் கல்யாணமானவங்க அபியூஸ் பண்றாங்க. அப்ப அவங்க தேர் நாட் ஹாப்பி வித் தேர் மேரிட் லைஃப் இல்லையா? அதுக்கு காரணமும் இதுதான். இந்த போனோகிராஃபி எல்லாம் பார்க்கும்போது, பேசிக்கும் போது, இந்த சோசியல் மீடியால இருக்க பிரசன்டேஷனை பார்க்கும்போது நம்ம அந்த அளவுக்கு வாழல போல இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு போல இருக்குன்ற ஒரு ஃபேன்சி. ரெண்டாவது, நிறைய பேர்கிட்ட போனா ஹீரோயிசம் நினைச்சுக்கிறது ஒண்ணு இருக்கு. அது ஒரு தப்பான புரிதல் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து குழப்பி தான் இந்த மாதிரி தவறுகள் செய்ய வைக்குது.